என்னடா இது? ஆமாண்ணே, இஷான் நேரா தாத்தா பாட்டி கிட்ட போய் எனக்கு கல்யாணம் பண்ணுங்கன்றான். அண்ணா என்ன இது? நாம இஷான் அண்ணாக்கு கண்டிப்பா புரிய வச்சுதான் ஆகணும். இல்லனா சுகானானி நிலைமை என்ன ஆகும்? ஆனா எப்படிடா? நாம எவ்வளவோ கஷ்டப்பட்டு சுகானான்னு யாரும் இல்லன்னு நம்ம இஷானை கன்வின்ஸ் பண்ணிருக்கோம். அப்படி ஒரு ஆளே கிடையாதுன்னு சொல்லிருக்கோம். இப்ப போய் எப்படி சுகானா இருக்கான்னு சொல்லலாமா? எப்படிடா அது முடியும்? கடவுளே. அண்ணே அண்ணா, இப்போ ஏதாவது ஒண்ணு பண்ணி தானே ஆகணும். ஒருவேளை இஷான் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு பிடிவாதம் பண்ணான்னா சுகானா நிலைமை என்ன ஆகும்? அவன் கழுத்து பிடிப்பா, வேற என்ன? அண்ணா இஷான் அண்ணா வராரு. சும்மா வரான். என்ன ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஆமா, அது சும்மாதான். உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சோம். நீ கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியா? ஆனா எதுக்கு அண்ணா? ஐ மீன் திடீர்னு எதுக்காக கல்யாணம்? ஆமா இஷான், இந்த கல்யாண ஆசையெல்லாம் விட்டுடுறா. ஏன்னா மறுபடியும் பொண்ணுங்க ஒண்ணு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. தேவையில்லாம நீ வருத்தப்படுவ. என்ன வேற என்ன செய்ய சொல்றீங்க? திரும்ப திரும்ப எனக்கு அந்த கனவு வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. இத பாருங்கண்ணா, நான் செம கன்ஃபியூஸ்ல இருக்கேன். நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நான் உடனே கல்யாணம் பண்ணும். எந்த பொண்ணா இருந்தாலும் எனக்கு ஓகே. ஈஷான் ஈஷான் ஒரு நிமிஷம் இல்ல. எந்த பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லன்னா அப்போ சுகானா நிலைமை என்ன ஆகும்? என்னன்னா பேசுறீங்க நீங்க? நீங்க தானே சுகானாங்கிற ஒரு பொண்ணு இல்லவே இல்லைன்னு சொன்னீங்க. அதோட நான் சசிகலாவை காதலிக்கிறேன் வைக்கிறேன். நீங்க என்னண்ணா இஷான், நாங்க அப்படிதான் சொன்னோம். ஆனா அப்புறம் நாங்க யோசிச்சு பார்த்தோம். ஆமா ஆமா, நாங்க ரொம்ப யோசிச்சோம். அது மட்டும் இல்ல, நாங்க ரொம்பவே யோசிச்சு பார்த்தோம். சரி, அதுக்கு என்ன? என்னடா என்னங்கற? எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, எப்படி நீ உன்னோட வாழ்க்கையில 1-2 வருஷத்தை மறந்து போயிட்ட. சோ ஒருவேளை நீ என்னன்னா என்ன ஒருவேளை 2 வேளை சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல அதாவது இஷான், எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை உன் வாழ்க்கையில சுகானான்ற பொண்ணு யாராவது ஒருவேளை இருந்திருந்தா, அப்புறம் ஒருவேளை நீங்க அந்த சுகானாவை அதிகமா காதலிச்சிருந்தா? என்ன எல்லாரும் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? சரி, நீங்க சொல்ற மாதிரி சுகானாங்கிற பொண்ணை நான் காதலிச்சிருந்தா அப்புறம் எதுக்காக சுகானாங்கிற பேர்ல சசிகலா என்னுடைய கனவுல வரணும் சொல்லுங்க? சும்மா நீங்க பாட்டு ஏதோ சொல்லிட்டு. ஆமாடா, நீ சுகானாவோட முகத்தை தான் மறந்து போயிட்டல. அப்புறம் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் நீ புது முகமா முதல்ல யாரோட முகத்தை நீ பார்த்த? சசிகலாவோட முகத்தை. சசிகலாவோட முகம் உன் மூளையிலயும் மனசுலயும் பதிஞ்சு போச்சு. ஆனா உன் மனசுல யாரோட பேர் இருக்கு? சுகானாவோட பேரு. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா சுகானாங்கிற பொண்ணு என்னுடைய வாழ்க்கையில இருந்திருக்கா. அப்படின்னா அவ யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல? என்ன? அதுதான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கோம். இவ்வளவு நேரமா அதை தான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதாவது நீ யாரையாவது ஒரு பொண்ணை விரும்பிட்டியா என்ன? அத அண்ணன் தம்பிங்க எங்க கிட்ட கூட சொல்லலையேப்பா. அண்ணா, நீங்க அன்னைக்கே அந்த சீக்ரெட்டை ஷேர் பண்ணிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதே. இந்த கல்யாணம் அது இதுன்னு பேசாத, விட்டுடு. யோசிச்சு பார், ஒருவேளை முன்னாடியே நீ சுகானாவை கல்யாணம் ஏதாவது பண்ணிட்டு இருந்தீனா? யோசிச்சு பார் இஷான், பாவம் சுகானா நிலைமை என்ன ஆகும்? இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. சும்மா வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. சத்தியமா நான் வீட்டுக்கெல்லாம் தெரியாம எந்த கல்யாணமும் பண்ணிருக்க மாட்டேன். அதுவும் இல்லாம ஏன முடியாது? வீட்டுல உள்ளவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்ற பயத்துல நீங்க கல்யாணம் பண்ணிருக்கலாமே. அப்படியா? பயந்து போய். ஆமா இஷான், நாம முதல் வேலையா இப்ப அந்த சுகானாவை தேடலாம், புரியுதா? ஆனா இங்க பாரு, அதுக்கு முன்னாடி கல்யாணம் அது இதுன்னு சொல்லாத. பட் ஆனா இந்த சசிகலா எப்படி? டேய், நீ பயப்படாதடா. சசிகலா தான் ஏற்கனவே கல்யாணமானவளாச்சே. ப்ளீஸ்ண்ணா, ப்ளீஸ் இதுல இருந்து காப்பாத்துங்க. எனக்கு என்ன நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது. நான் எல்லா நேரமும் நான் இந்த சசிகலாவை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது ரொம்ப தப்புண்ணா. அப்படி பண்ணக்கூடாது. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நீங்க தானே என்ன காப்பாத்தணும். எப்படியாவது என்ன எனக்கு காப்பாத்துங்கண்ணா. இஷான்,